சாத்தா பாட்ஷா அப்படின்னு ஒரு படம் ஒன்று. இந்த படத்துக்காண்டி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிருந்தோம். தியேட்டரில் வந்து ஒரு நல்ல ஒரு வரவேற்பு பெற்று இப்போ இந்த படம் ஓடிடியில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஒரு படத்தோட நம்ம கதையை பார்க்கும்போது நம்ம நம்ம அசோகன், நம்ம இசான், நம்ம ரோஷன் மாத்யூ 3 பேர் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்டத்தில் வந்து ரசிகன் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க. காலங்கள் ஒரு கட்டத்தில் போன அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாம ஒரு கட்டத்துல சும்மா ஒரு கட்டத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சுத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம நம்ம அசோகன்னு, நம்ம இசான் அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேரும் ஒரு இடத்துல வந்து மீட் பண்றாங்க. மீட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவோம். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட்டில் ஆகுற அளவுக்கு நம்ம ஏதாச்சும் நிலைமைக்கு ஒண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம ரெஸ்லிங்க வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து 2 பேரும் ஒரு கட்டத்துல வந்து யோசிச்சு பண்றாங்க. அப்ப ஒரு ஆளா ஒரு படத்துல தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேரை ஒரு கட்டத்துல வந்து இந்த மாரி நம்ம ரெஸ்லிங் கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாகத்துல வந்து அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு ஃபாரினுக்கு தான் கரெக்டா இருக்கு. நமக்கு கரெக்டா இருக்காது அப்படின்னு ஒரு கட்டத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் எல்லாருமே பேசி சமாதானமாகி ஒரு கட்டத்துல வந்து ரெஸ்லிங் மேட்ச் ஒரு பக்கத்துல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து வாத்தியார்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். அந்த ஒரு கேரக்டர் தரமான ஒரு கேரக்டரா இருக்குங்க. அவரை பத்தி நம்ம பேசுவோம். அதுக்கப்புறம் வாத்தியார்ன்னு சொல்லக்கூடிய ஆளு வந்து ஒரு ஆணழகன் போட்டிய வந்து வச்சுக்கிட்டு ஒரு கட்டத்துல வந்து அது அவருக்கு வந்து ஒரு கௌரவம் மாரியே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் ஒரு கட்டத்துல வந்து இந்த ரெஸ்லிங் மேட்சும் ஃப்ரைடே வந்து நம்ம பண்ணி நல்ல ஒரு வரவேற்பு ஒரு கட்டத்துல வந்து பெற்றாப்புல. ரொம்ப ஒரு பெரிய ஒரு வரவேற்பு ஒரு கட்டத்துல வந்துருது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு நிலைமைக்கு வந்துறாங்க. ஆனா அந்த வாத்தியார்ன்னு சொல்ற ஆளு வந்து இவ்வளவு நாள் நம்ம இப்படி ஒரு ஷோ ஒண்ணு பண்ணியிருந்தோம். ஆணழகன் ஷோ ஒரு கட்டத்துல நம்ம கடைசியில பார்த்தா இவங்க இப்படி ஒரு ஆப் ஒண்ணு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்து நினைக்கிறாப்புல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கத்துல வந்து இந்த ரெஸ்லிங் மேட்ச் ஆரம்பிச்சாங்க. ஆனா மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ். 3 ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து நம்ம அசோகன்னு, நம்ம இசான் 2 பேரும் இந்த ஷோ வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. ஆனா வெற்றின்னு ஒரு கேரக்டர் ஒண்ணு அவர்தான் நம்ம ரோஷன் மாத்யூ. அவர் வந்து ஒரு கட்டத்துல வந்து ஜெயிலுக்கு ஒரு கட்டத்துல போயிறாப்புல. ஒரு கட்டத்துல அது போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை ஒண்ணு இருக்கு. அந்த குழந்தைய வந்து நம்ம அசோகன் தான் ஒரு கட்டத்துல வளர்த்துருப்பாப்புல. ஒரு கட்டத்துல வந்து அசோகன் வந்து மகன் மாரி ஒரு கட்டத்துல வந்து பாத்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ரோஷன் ஒரு கட்டத்துல வந்து ஜெயில்ல இருந்து ஒரு கட்டத்துல வந்துறாப்புல. ஆனா எதனால ஜெயிலுக்கு போனாப்புல நம்ம அசோகன் தான் ஒரு கட்டத்துல வந்து எதிர்பாராத விதமா போலீஸ்ல வந்து புடிச்சு குடுத்துருப்பாப்புல. அதுக்கப்புறம் நம்ம ரோஷனுக்கு ஃப்ரெண்டு தான் ஒரு கட்டத்துல புடிச்சு குடுத்தாருன்னு ஒரு கட்டத்துல தெரியாது. ஆனா 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு அண்ணன் தம்பி மாரி ஒரு கட்டத்துல பழகிட்டு இருக்கானுங்க. பழகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ரோஷனுக்கு ஒரு கட்டத்துல வந்து நம்ம அசோகன் தான் நம்மள வந்து போலீஸ் வந்து புடிச்சு குடுத்தா அப்படின்னு ஒரு கட்டத்துல தெரியாது. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாத்தியார்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆளு வந்து அசோகனுக்கு நம்ம ரோஷனுக்கு ஒரு கட்டத்துல அது சண்டையை மூட்டி விட்டு நம்ம தலைவன் நம்ம வாத்தியாரை வந்து குளிர்காயிறாப்புல. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கடைசியில வந்து 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க. அதான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதையா இருக்குங்க. மித்தபடி இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு கதை யூஎஸ்ல நடக்கிற ரெஸ்லிங்கை வந்து அதை தூக்கி நம்ம கேரளாவில் வச்சு நடத்தினா எப்படி இருக்கு அதே மாதிரி அது ஒரு ஃபீலாக தான் கைஸ் இருக்கு. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஒரு காமெடியான ஒரு ஃபைட்டு நடக்கக்கூடிய சம்பவமா இந்த ஒரு படத்தை போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மெயினா இந்த படத்தோட காஸ்டியூம் டிசைன் தான் இது தக்காளி தாறுமாறான ஒரு டிசைனா இருக்குங்க. மெயினா நமக்கு இந்த ஒரு படத்துல வந்து ஏகப்பட்ட கேரக்டர் ஏகப்பட்ட ஆக்டர் நடிச்சிருக்காங்க. ஆனா இதை பார்க்கும்போது நமக்கு ஓரளவுக்கு ஓகே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா மெயினா அந்த வாத்தியார்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளு நம்ம விசாக் நாயர் அவர் தான் அந்த ஒரு படத்தோட ஒரு மெயின் வில்லனா நடிச்சிருப்பாப்புல. அவரு எப்படி சொல்ற அவர் ஃபேஷன்லாம் பார்க்கணுமே. அவரு ட்ரெஸ் சேஞ்சு போக்கின்னு ஒரு பெல்ட்டை போட்டுக்கிட்டு வர சீன்லாம் பார்க்கும்போது சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. டான்சிங் ரோஸ் எப்படி நம்ம சார்பட்டா பரம்பரையில இருப்பாப்புல. அவரு அந்த ஒரு கேரக்டர் மலையாளத்துல போய் பார்த்தா எப்படி இருக்கு? அந்த அந்த ஒரு ஃபீல குடுத்துச்சு. ஏன்னா, அதுல சூப்பரா நடிச்சு குடுத்துருப்பாப்புல. அவருக்கு லுக்கும் மட்டும் தக்காளி தாறுமாறா சூப்பரா பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சு. அவர் வர சீன்லாம் பார்க்கும்போது இந்த கண்ணாடிலாம் போட்டுருப்பாப்புல. எப்படி சொல்றது? ஒரு சின்ன கண்ணாடியா போட்டு வர சீன்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் மட்டும் பண்ணல கைஸ். ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட உழைப்பு போட்டுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. மித்தபடி நம்ம அர்ஜுன் அசோகன் அவரோட ஆக்டிங்லேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாப்புல. காமெடியிலேருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா ரசிக்கும்படியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இசான் ஆக்டிங்லாம் பார்க்கும்போது எப்படி ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரு 2 தான் அந்த பக்கத்தில் வந்து இந்த ரெஸ்லிங்கே ஒரு கட்டத்தில் ஆரம்பிப்பாங்க. அதை முடிச்சு ஒவ்வொரு கட்டத்தில் வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் விழுந்து சிரிக்க முடியாதான் இருந்துச்சு. மித்தபடி இதில் அந்த ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேர் ஆக்டிங்கை பார்க்கும்போது
நமக்கும் ஒரு கட்டத்துல விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரிலாம் இருக்குங்க கைஸ். அதுல ஏகப்பட்ட ஆக்டர் குண்டா இருக்கிற ஆளு அவரு கேரக்டரா இருக்கும்போது, இன்னொரு கேரக்டர் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது, அவர லவ் பண்ணிட்டு அந்த லவ் பண்ற பொண்ணு வந்து ஒரு பாகத்துல வந்து கூட்டிட்டு போயிடுவா. அத பார்த்துக்கிட்டு அவர் வந்து ஒரு கட்டத்துல ரெஸ்லிங் போகாம ஒரு பாகத்துல வந்து அவர் சீன்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியா இருந்துச்சுங்க. நீ அவர் பேர் எனக்கு தெரியல. நீங்க போய் படத்துல போய் பாருங்க. ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. மித்தபடி இந்த ஒரு படத்துல வந்து ஒரு குழந்தை ஒரு கேரக்டர் ஒண்ணு நடிச்சிருக்கு. நம்ம அந்த கேரக்டர் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒருத்தர விழுந்து விழுந்து சிரிக்கிற மாரியே இருந்துச்சு. மித்தபடி அவங்க கேரக்டர் அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தையோட நம்ம நம்ம ரோஷன் மாத்யூ அவர் ஆக்டிங் தாங்க சில வேற லெவல்ல இன்ட்ரோல் சீன்ல வருவாப்புல. இன்ட்ரோல் சிக்ஸ் பேக் உடம்ப வச்சுக்கிட்டு தக்காளி வேற லெவல்ல ஒரு சம்பவம் பண்ணிருப்பாப்புல. மெயினா ஃபைட் சீன் லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீனு ஃபைட் சீனா இதாண்டா ஃபைட் சீன் அப்படிதான் நமக்கு ஒரு கட்டத்துல வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஃபைட் சீன் தாறுமாறான ஒரு ஃபைட் சீனா இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல்லாம் இருக்கு. அந்த கேமியோ ரோல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கொஞ்சம் ரசிக்க முடியாததா இருந்துச்சு. கேமியோ ரோல்னா வால்டர்ன்னு ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நீங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மித்தபடி இந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம நாயர் ஒரு டைரக்டரா இருக்காப்புல. அப்படி சொல்ல ஒரு டைரக்ஷன்ல இருந்து எல்லாம் பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருந்துகிட்டு ஒரு தரமான ஒரு வேலையை பண்ணியிருக்காப்புல. அதை பார்க்க அவர் டைரக்ஷன் பார்க்கறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாவே இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தோட பேக்ரவுண்ட் பிஜிஎம் தக்காளி சங்கர் நம்ம முஜீப் மஜீத் ஒரு 2 வருடம் இந்த படத்தோட இசையமைப்பாளரா இருக்காப்புல. தக்காளி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரை ஒரே பிஜிஎம் போட்டு தக்காளி வேற ஒரு சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது இதில் வந்து எல்லாருமே காமெடி பண்ணுவாப்புல. ஆனால் எல்லா காமெடி பார்க்கறதுக்கு செம்ம ஒரு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இந்த ஒரு ஃபேமிலியோட தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். மெயினாக தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாம் பார்க்குறது சூப்பராக டைலாக்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிகமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம் கைஸ்.